ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் தெளிவாக கற்று வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? எஸ்பெஷலி நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டரோட சப்போர்ட் தேவை. ஒரு 3 விஷயம். இப்போ தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க, பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு இண்டிகேட்டரில் ரொம்ப தெளிவாயிருங்க. இப்போ நான் சொல்ல போகிற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட், சரிங்களா? செகண்டரி, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், சரிங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சூப்பர் ட்ரெண்டை பயன்படுத்தணும், சரிங்களா? இப்போது சாதம் இருக்குது அப்படின்னா பிக்கிள் அப்படிங்கிறது தான் இண்டிகேட்டர், சரிங்களா? அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சரிங்களா? பட் மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறது ரைஸ் தான், சரிங்களா? அதுபோல் தான் நீங்கள் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும், கேண்டில் ஸ்டிக் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அதில் இதனுடைய சப்போர்ட் கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணலாம், சரிங்களா? தேர்டு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபுல்லாக உட்காந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பழகணும், சரிங்களா? இப்போ நிறைய பேர் என்னென்னா மார்னிங் மட்டும் அப்படியே செக் பண்ணுவாங்க, சரிங்களா? இன்னொன்று அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு பரிச்சயம் ஆகிற வரைக்கும் நிறையா ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். லைவ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பக்காவாக உங்களுக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா ட்ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும், எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணும். இதில் நான் பிகினருக்கு குறிப்பாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணும். இப்போது அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது, சரிங்களா, மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வரும். இதுக்கு நீங்கள் சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது, சரிங்களா, செல்லுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதில் ஒரு பைக்கான ஒரு சிக்னலும் கிடைக்கும். அதுக்கு சூப்பர் ட்ரெண்ட் ஏன்னா இது அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறது தான், பட் சிக்னல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே அப் ட்ரெண்ட், இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் இருக்கும், சரிங்களா? இங்கே சிக்னல் காட்டிலும், சரிங்களா, இதில் கொடுக்குற இந்த க்ரீன் சிக்னல், சரிங்களா, இதில் கொடுக்குற இந்த க்ரீன் சிக்னலில் இருக்கிற ப்ராஃபிட்டை காட்டிலும், சரிங்களா, செல்லுக்கு கொடுக்குற சிக்னலோட ப்ராஃபிட் ரேஷியோ எப்போதுமே அதிகமாக இருக்கும், சரிங்களா? இதை நோட் பண்ணிடுங்க. அப்போது நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், ட்ரெண்டு மூவ் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? இப்போது நம்ம ட்ரெண்டை என்ன பண்ணிடுவோம், ட்ரா பண்ணிடுவோம், சரிங்களா? நமக்கு தெளிவாக ஒரு பிம்பம் கிடச்சிரும். இப்போது இந்த இடம் ஃபேக் பிரேக் அவுட்டாக ஆகலாம், சரிங்களா? அப்போது இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது செல்லிங் ப்ரெஷர் இருக்கா இல்லையாங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணும், சூப்பர் ட்ரெண்டு ஷோ பண்ணி காட்டிடும், சரிங்களா? இந்த சிக்னல் இருக்குன்னா இந்த ட்ரெண்டில் என்ன பண்ணலாம், நீங்கள் கட்டாயமாக செல் சைடு போயிட்டு, அதாவது நீங்கள் இன்ட்ராடேயில் நார்மலாக செல் பண்ணி பை பண்ணலாம். பிகினராக இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ அன்புன்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக் 100 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரும் அப்படின்னா 100 ரூபாயில் செல் பண்ணி 90 ரூபாயில் நீங்கள் என்ன பண்ணால் பை பண்ணால் அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு 10 ரூபா ப்ராஃபிட் வரும். ஸோ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் என்ன பண்ணலாம், இந்த லெவலில், ஏன்னா ட்ரெண்டு நம்ம அழகாக எடுத்துட்டோம், சரிங்களா? நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதனால தான் சொன்னேன், முழுக்க நம்ம இண்டிகேட்டர் நம்ப முடியாது, முழுவதுமாக நம்ம இண்டிகேட்டர் நம்ப முடியாது. ஸோ நம்ம ட்ரெண்டை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ என்ன நம்ம புக்கில் படிச்சிருப்போம் அப்படின்னா அப் ட்ரெண்டை பிரேக் பண்ணால் பை, சரிங்களா? அதாவது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பை போவோம், சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட்டுக்கு போவோம். இப்போ இதை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆகும், சரிங்களா? ஆனால் இந்த சிக்னல் கிடைக்கும் போது, சரிங்களா, இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ, ஏன்னா செல்லிங் ப்ரெஷரை அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணும். இதுக்கு சூப்பர் ட்ரெண்டை பயன்படுத்துறது நல்லது. என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் போகும்போது ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு சூப்பர் ட்ரெண்டை ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தலாம். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலே வரும். நீங்கள் எங்கே வரைஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்படி கால்குலேட் பண்ணும்போது இந்த சிக்னல் வரவும் அடுத்த இந்த லைனை பிரேக் பண்ணும்போது ஒரு ஸ்கேல்பிங்க்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் இருக்கும். ஆனால் நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் இண்டிகேட்டரை பயன்படுத்தும் போது சஸ்டெயின் ஆகலாம், சரிங்களா? உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.